ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சூரியன் கடகரா வந்திருக்கிறாரு. அவர் வந்த தேதி ஜூலையுடைய 17ஆம் தேதி. அன்னைக்கு வந்ததுனால சூரியனுடைய இந்த மாற்றம் அசிரரி வாக்குனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி அசிரீரி வாக்கு அப்படிங்கிறது சாதாரண வாக்கு கிடையாது. நடக்கிறத அப்படியே துல்லியமாக சொல்லும். சூரியன் கடகராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் கடக மாதம் என்றோ அழைக்கப்படும். இது தமிழ் மாதம் ஆடி மாதம் என்று போற்றப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் சூரியனுடைய அதிக சக்தி காரணமாக விவசாயத்துக்கு நிறைய செழிப்புகள் உண்டாகும். அதனால் இந்த மாதம் ஒரு அறிவியல் ரீதியாக முன்னேற்றமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக அம்மன்களுக்கு திருவிழாக்கள் கோலாகலமாக நடக்கும். இது அம்மன் மாதம் என்று கூட போற்றலாம். ஸோ இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான். ஸோ வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ பரிகாரத்தை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க. அம்மனுடைய மனித குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமை மாலை இந்த பூஜையை செய்ய தயங்கக்கூடாது. இந்த பூஜை செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை செய்கிறதுனால அம்மனுடைய மன குளிர்ந்து அம்மன் நமக்கு அருளாசியை வழங்குவாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். வெள்ளிக்கிழமை மாலை உங்களுடைய வீட்டு பூஜை அறையை பூஜை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திடுங்க. அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும். குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகள் போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும், இல்லைனா ரவா கேசரி செய்யணும், இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யணும். இது உங்களுடைய சௌகரியம். நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்கு படைத்து விடுங்க. அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசாம இவைகளை ஒழிக்க செய்யுங்க. மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதகமாக படைத்த நெய்வேத்தியத்தை வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுங்க. அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தையும் தேடித்தரும் என்று சொல்லப்படுது.
ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு, வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வெள்ளிக்கிழமையில் வாங்குவது ஆடியில் மிகவும் நல்லது. அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலா என்று சொல்வாங்க. இந்த தினம் அதனால் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு ஆடியில் செய்திடுங்க. இப்பேற்பட்ட ஆடியில் உங்களுக்கு கிரகநிலைகளால் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி சங்கடத்திற்கு ஆளானாலும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடியில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திர அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் ஏற்படலாம். பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும். குருவின் பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களில் உண்டாவதால் விரைய செலவு கட்டுப்படும். வீண் அலைச்சல்கள் குறையும். உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணவரவு சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சகஸ்வானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குருபாவை உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் ஜூலை 30 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். சிலருக்கு சொத்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பணியில் இருந்த நெருக்கடி விலகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வேலையில் உயர்வு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டால் பகை விலகும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுஷமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி யோகமானதாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் நட்சத்திராதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். கடந்த மாதம் வரை இருந்த போராட்ட நிலை மாறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்கள் நிறைவேற்ற முடியும். சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். ஜூலை 30 முதல் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலையும் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஜூலை 26 முதல் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் நன்மை அதிகரிக்கும். எதிர்ப்பாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ஜீவனஸ்தானத்தில் தொடர்ந்து கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது நல்லது. பணியாளர்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் சட்டத்திற்கு புறம்பாகாமல் செயல்படாமல் இருப்பது மிக அவசியம். இல்லையெனில் நெருக்கடி சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகலாம். அதுவும் மாதத்தில் பிற்பகுதியில் சிலருக்கு சொத்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விவசாயிகள் சிந்தித்து செயல்படுவது அவசியம். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி விவேகத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு ஆடி நன்மையாக இருக்கும். கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் புத்தி சாதுரியம் திறமை வெளிப்படும். உடல் பாதிப்பு நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவுக்கு வரும். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். ஜூலை 25 முதல் புதனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. தொழிலை விருத்தி செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். விரைய செலவுகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். ஜூலை 26 வரை எதிர்ப்பாளரால் கவனம் சிதறும். அதன் பிறகு நன்மை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்ப விலகும். பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும். வருமானத்தை நோக்கி உங்கள் கவனம் செலுத்தணும். ஜூலை 30 முதல் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வியாபார தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாய தரும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விவசாயிகளுக்கு கூட இந்த டைம் நன்மையாக இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். உழைப்பாளர்கள் போற்றப்படுவாங்க. அதுவும் பிற்பகுதியில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.